ஒரு முறை ஒரு குறிப்பிட்ட ஒரு பிரயாணத்தில் ஒரு ஊரில் இருந்து இன்னும் ஒரு ஊருக்கு ஒரு பெரிய பிரயாணம், ஒரு 4 மணி நேரம் பிரயாணம், ஒரு 200 கிலோமீட்டர் இருக்குன்னு நினைக்கிறேன். வெளிநாட்டில் நானும் ஒரு டிரைவர் 2 மட்டும் இந்த காரில் பிரயாணம் பண்ணிக்கிட்டே இருக்கும். அவர் கேரளாவை சேர்ந்தவர். அவர்கிட்ட கேட்டேன், ஐயா வயசு இருக்குதே, நீங்கள் இங்கே வந்து எத்தனை வருஷம் ஆச்சு? எத்தனையோ வருஷம் சொன்னேன். நாங்கள் என் கல்யாணத்துக்கு முன்னாலே நான் இங்கே தான் இருக்கிறேன், என் பிள்ளைகளெல்லாம் இப்போ நான் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன். அப்போது அவர் சொல்கிறான், இங்கே டிரைவராக இருக்கிறேன், இனி என்ன செய்ய போகிறீங்க? அவர் சொன்னார், நான் 2 வருஷம் தான் இங்கே இருப்பேன். 2 வருஷத்தில் ஐயா நான் 4 மணி நேரம் 5 மணி நேரம் தான் ஐயா தூங்குவேன். 2 வருஷத்துல கடினமா உழைச்சி சம்பாதிச்சு ஒரு பெரிய தொகையை வீட்டுக்கு அனுப்பிட்டு தான் இங்க இருந்து நான் ஊருக்கு போவேன். அப்போ நான் நினைச்சேன், எதுக்கு ஐயா அப்படின்னு கேட்டா, நான் இதெல்லாம் கடினமா இப்ப தூக்கத்தை குறைத்து நான் கஷ்டப்பட்டு ஓவர் டைம் எல்லாம் பார்த்து சம்பாதிச்சு இந்த பணத்தை வீட்டுக்கு அனுப்பி அப்புறம் காலம் முழுவதும் வீட்டில் சந்தோஷமா இருக்கு உட்கார்ந்து சாப்பிட்றேன். ஒரு சின்ன ஒரு கடையை போட்டுக்கிட்டு டைம் பாஸுக்கு உட்கார்ந்து நான் சாப்பிட்றேன். நான் அப்பதான் நினைச்சேன், நானும் இந்த உலகத்தில் இருந்து ஆண்டவர் கொடுக்கிற நாட்களில் கஷ்டப்பட்டு ஆத்துமாக்களை சம்பாதித்து பரலோக ராஜ்யத்தில் சேர்த்து வச்சுக்கிட்டு தான் அந்த ஊருக்கு போகணும். அதுக்கு முன்னால நம்ம போயிடவே கூடாது. எத்தனை பேர் விரும்புகிறீங்க? கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயான்னு சொல்லிருங்க பார்க்கலாம்.